அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வந்து அற்புதமான ஒரு உணவு. நம்மளுடைய உடம்புக்கு நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும். நம்மளுடைய பாரம்பரிய முறைகளையே வந்து நம்ம கஞ்சி வடிச்சு தான் நம்ம பழகிருக்கிறோம். வணக்கம். 2023 இந்த வருடத்தை உலக சுகாதார நிறுவனம் சிறுதானியத்துடைய வருடமாக சொல்லியிருக்காங்க. இது எதற்காகனா, அவ்வளவு அதிகமான நன்மைகள் கொண்ட சிறுதானியம் மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு வந்து இதோடைய பயனை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம நாட்டில் வந்து இந்த சிறுதானியங்கள் நிறையா இருக்குது. சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, பனிவரகு, ராகி, கம்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த தானியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா, நெல்லுக்கு வந்து 20 மடங்கு தண்ணி வேணும் அப்படின்னம்னா இதுக்கு வந்து 1 மடங்கு இருந்தால் போதும். இந்த தானியங்கள் எல்லாமே மானாவாரியாக வரக்கூடியது. சாதாரணமாக மழை பெஞ்சது அப்படின்னம்னா இது விதைப்பு போடுவாங்க, அதுலேயே வந்து அது வளர்ந்துடும். இந்த தானியங்கள் வந்து ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வறட்சியை தாங்கக்கூடியவை. அதற்காக அதோடைய மேல் உரை பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த ஹார்ட்னஸ் இருக்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கான ஒரு அறிகுறி. எந்த ஒரு தானியங்களில் அதிகமான ஹார்ட்னஸ் இருக்குதோ, அதோட கடினத்தன்மை அதிகமாக இருக்குதோ, அந்த தானியங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கிறதா நம்ம நம்பலாம். ஸோ இந்த தானியங்கள் எல்லாமே கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடியவை. அதே மாதிரி ஹை ஃபைபர், அதில் வந்து அதிகமான ஃபைபர் சத்து அந்த மேலே உரையில் இருக்கும். அதனால் இது உடனே வந்து செரிமானம் ஆகிடாது. சர்க்கரை சத்து இருக்கிறவங்க அதனால் வந்து இதை பயன்படுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சர்க்கரை வந்து ரத்தத்தில் ரிலீஸ் ஆகும். அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வந்து அற்புதமான ஒரு உணவு. கம்பு மட்டும் இதில் எக்ஸப்ஷன். மற்ற உணவுகள் எல்லாமே வந்து சர்க்கரை சத்தை வந்து ரொம்ப குறைவான இதில் தான் வெளிவிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, நோயோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்மளுடைய உடம்புக்கு நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும், பிராணசக்தியை அதிகப்படுத்தும். அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால வயிற்றில் தேங்காது, ஈஸியாக வந்து வெளியேறிடும். சரியாக முறையாக பயன்படுத்தணும். அதை வந்து எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது அடுத்ததில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதில் ஹை பயாலஜிக்கல் ப்ரோட்டீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர்த்தன்மை கொண்ட புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த உணவை பயன்படுத்தி வெயிட் அதிகரிக்கவும் முடியும். அதே சமயம் சரியான முறையில் சமைக்கிறது மூலமாக சில பேர்த்துக்கு வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கும் அதுக்கு டெக்னிக் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் கொண்ட சிறுதானியத்தை நம்ம நிறைய பேர்த்துக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாததுனால அந்த சாப்பிட்ட உடனேயே அவங்களுக்கு வந்து வயிறு உப்புசமாகுது, வயிறு கனமாக இருக்குது, அது நிறைய வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா, இது வந்து அதிகமான வறட்சியில் விளையிறதுனால இது உடம்புலையும் அதிகமாக வறட்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதோடைய மேல் தோல் வந்து கடினமாக இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு ஒவ்வாமைகள் கூட ஏற்படும். அதனால் இதை வந்து நம்ம எப்படி சரியாக சமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தானியங்கள் வந்து அதிகமான பயாலஜிக்கல் வேல்யூ இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நுண்ணிய அளவில் உள்ளே வந்து சேகரமாக இருக்கும், அவுட்டர் லேயர் வந்து கடினமாக இருக்கும். இதை வந்து குறைஞ்சபட்சம் 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா இந்த தானியத்தை நம்ம சமைக்கலாம். இந்த சமைக்கிறதுக்கு அதிகமான நீரை பயன்படுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து சிறுதானியம் நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து வறட்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் தோசை மாதிரி, சிறுதானிய தோசைகள், சிறுதானிய இட்லி, சிறுதானியத்தில் முறுக்கு, வடைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க உடம்புல அதிகமான வறட்சியை ஏற்படுத்தும். அதனால் சிறுதானியத்தை இந்த முறைகளை தவிர்த்துட்டு எந்தளவு நீர் அதிகமாக சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு குடலுக்கு வறட்சி கொடுக்காது. இல்லை 1க்கு 5 மடங்காக தண்ணி சேர்த்தணும். இதுக்கப்புறமா அந்த தண்ணியில் வந்து நம்ம அதிகமாக இருக்கிற தண்ணியை வந்து கஞ்சி வந்து வடிச்சிடணும். ஏன்னா இந்த கஞ்சிகளை வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டார்ச் வந்து செரிமானத்துக்கு கடினமானது. பொதுவாகவே நம்மளுடைய பாரம்பரிய முறைகளையே வந்து நம்ம கஞ்சி வடித்து தான் நம்ம பழகிருக்கிறோம். ஏன்னா இந்த கஞ்சி வந்து அதிகமான அளவு ஸ்டார்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு சர்க்கரையோட அளவையும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி கேஸ் ட்ரபிள் அல்லது ஸ்கின்ல வந்து வறட்சி இதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் பொதுவாகவே நம்ம கஞ்சி வடித்து சாப்பாடு பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி தான் நம்ம இந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய கஞ்சிகளையும் வடிச்சிட்டு பயன்படுத்துறது நல்லது. நம்ம மருத்துவமனையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, இந்த கஞ்சியை வடித்ததுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பால் நல்லா கலந்துட்டோம் அப்படின்னோம்னா அது அமுது சாப்பாடு மாதிரி ஆகிடும். அவ்வளோ ருசியாக இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய வறட்சியும் வராது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நம்ம மசாலா கஞ்சி மாதிரி அல்லது கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டை இதெல்லாம் போட்டு கூட மசாலா கஞ்சி மாதிரி பண்ணலாம். ஆறு பொங்கல் வைக்கலாம். இதெல்லாம் வந்து வறட்சி ஏற்படுத்தாது. இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்தை ஊற வச்சு நீர் அதிகமாக பயன்படுத்தி சமைச்சோம் அப்படின்னோம்னா இதோடைய முழு பலன் நம்ம அடையலாம்.
மாறா இதை வந்து வறட்சியான உணவுகளை பயன்படுத்துகிறப்ப தான் நம்மளுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் இதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துங்க. இதை சமைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதிக நேரம் நீங்கள் நெருப்பில் வச்சிங்க அப்படின்னம்னாலும் அதோடைய தன்மைகள் மாறிடும். அதனால் நம்ம நலபாக பெட்டி அதை பயன்படுத்தி இதைய நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னம்னா அதோடைய முழு பலனை பெறலாம். இதைய பயன்படுத்தி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.